இந்த ஃபேக்கா லவ் பண்றவங்களெல்லாம் மன்னிச்சு என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. நீ எங்க குடும்பத்து மருமக. 4 பேருக்கு முன்னாடி நீ அசிங்கப்பட்டா நம்ம குடும்பத்தோட மானம் தான் போகும். அப்படி நீ அசிங்கப்படும் போது ஒரு நல்ல ஹஸ்பண்டா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தட்டி கேட்கணும். அப்படி கேட்கலன்னு வை, எங்க அம்மா என்ன நினைப்பாங்க? உனக்கும் எனக்கும் நடுவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நான் உன்னை இன்னும் ஏத்துக்கலன்னு மனசு கஷ்டப்படுவாங்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஃபங்க்ஷன்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த பாலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து என் மனசை மாத்திடலான்னு நினைக்காது. அது எனக்குமே நடக்காது. அந்த சஞ்சீவையும் அபியையும் ஃபங்க்ஷன்ல வச்சு அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கரெக்டா அந்த சீதா வந்து காரியத்தையே கெடுத்துட்டா. ஸ்ரீஜா, அந்த சீதா இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த அபிய ஒண்ணுமே பண்ண முடியாது. திரௌபதிய கண்ணை வந்து காப்பாத்தின மாதிரி நாம ஒவ்வொரு தடவை அபிக்கு பிரச்சனை கொடுக்கும் போதும் சீதா வந்து காப்பாத்திடுறா. அதனால சீதாவுக்கே தெரியாம அபிய நம்ம இந்த வீட்டை விட்டு விரட்டணும். மா, நம்ம இப்ப கைய வைக்க வேண்டியது அபி மேல இல்ல, அத்தை மேல. என்னடி சொல்ற? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த அதிகாரமும் அந்த சீதா தான். அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கும்போது அபி மேல கைய வைக்கிறது ஈர கையோட கரண்ட் பாக்ஸ்ல கைய வைக்கிற மாதிரி. அது நம்மள தூக்கி அடிச்சிரும். ஏய், நீ சொல்றது சரிதான்டி. ஆனா சீதாவை வச்சுக்கிட்டு நம்மளால அபிய ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். எப்படி? ஃபியூஸ புடிங்கிட்டா? என்னடி சொல்ற? அத்தைய நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாமா? அவங்க கிட்ட இருக்கிற பவரை மட்டும் என் கைக்கு மாத்திட்டா போதும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அத்தை டம்மி ஆயிடுவாங்க. நாம அபிய ஈஸியா இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். அதுவும் அத்தை வீட்ல இருக்கும் போதே. அவங்க கையில இருக்கிற பவரை ஓ கைக்கு எப்படி மாத்துறது? மா, அத்தையோட பவருங்கிறது சொத்தெல்லாம் அவங்க பேர்ல இருக்கிற வரைக்கும் தான். எல்லா சொத்தையும் சந்தோஷ் பேருக்கு மாத்திட்டா? சரி, சந்தோஷ் பேர்ல சொத்த மாத்தினாலும் அவன் அம்மா பேச்ச தானடி கேப்பான். மா, அவன் ஒரு டம்மி பீஸ். அவனை ஏன் வழிக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி. சந்தோஷ நான் சொல்றத கேட்ட ஆடுற ரிமோட் பொம்மையா மாத்தி ஆகணும். அப்படி மாத்திட்டா போதும். அதுக்கப்புறம் அபி இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையுமே சீப்போன்னு விரட்டிட்டு நீயும் நானும் மட்டும் இந்த சொத்தை சந்தோஷமா அனுபவிக்கலாமா? ஏய், நீ சொல்றத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அது மட்டும் நடந்துட்டா போதும்டி. ஸ்ரீஜா, அப்ப நம்ம நாளைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம், சரியா? பொழுது விடிய கூடாதே. பிச்சைக்காரன்ல இருந்து டொனேஷன் வாங்குறவன் வரைக்கும் யாராவது வந்துருவானுங்க. யார் நீங்க? மேடம், நான் சந்தோஷ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஆடிட்டர். சீதா மேடம் பார்க்கணும். சீதாவை பார்க்கணுமா? எதுக்கு வந்திருப்பாங்க? சரி, உள்ள வாங்க.
அண்ணே அண்ணே. என்ன சிந்தாமணி? வணக்கம் சார். அடடே வாங்க. என்ன இந்த பக்கம்? மேடம் தான் வர சொன்னாங்க சார். மேடமா? வர சொல்லி இருக்க மாட்டாங்களே. நான் தாங்க வர சொன்னேன். சீதா, எதுக்கு ஆடிட்டர் வர சொன்ன? இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்குதான். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் வந்ததும் சொல்றேன். சந்தோஷ், சஞ்சீவ், எதுக்கு சீதா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் தெரியலையே. இதுக்குமா கூப்பிட்டீங்க? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேத்து ஃபங்க்ஷன்ல நடந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலையோ சஞ்சு வேலை இல்லாதவங்கிற பேச்சு வந்து அவனும் அபியும் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் முன்னாடி அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீஜா, ம், சீதா நம்மள பத்தி தான் ஏதோ சொல்ல போறா. அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அத பத்தி ஏன் இப்ப பேசிட்டு? விடு சீதா. வேணான்னு அசால்ட்டா விடுற விஷயம் இல்லங்க இது. அவமானப்பட்டது ஏன் புள்ள. தெரிஞ்சோ தெரியாமலையோ அவன் அவமானப்படுறதுக்கு நானும் ஒரு காரணம். அம்மா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நேத்து நடந்ததுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எப்படி அது காரணமாவீங்க? நீங்க தான் காரணம்னு யாருமா சொன்னா? யாரும் சொல்லலனாலும் எனக்கு தெரியும். நேத்து நீயும் அபியும் அவமானப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் தான். நீ என் பக்கத்துல இருக்கணுங்கிற ஆசையில நான் உன்னை கூடவே வச்சிருந்து எந்த வேலைக்குமே போக விடாம தடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண அந்த தப்பாலதான் நேத்து நீயும் அபியும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வேண்டியதா போச்சு. நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். ஸ்ரீஜா, ம். என்ன பண்ண போறாவ? தெரியலம்மா. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆடிட்டர், சொல்லுங்க மேடம். நான் சொன்னபடியே பண்ணிட்டீங்கல்ல? நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே பண்ணிட்டேன் மேடம். லாயரை வச்சு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் மேடம். நம்ம சந்தோஷ் குரூப் ஆஃப் கம்பெனிய 2ஆ பிரிக்க போறேன். ஏய், என்னடி இவ இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா? நம்ம கம்பெனியோட ஆட்டோமொபைல் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டரை இனி சந்தோஷ் பாத்துக்க போறான். டெக்ஸ்டைல் கார்மெண்ட் பிசினஸ் இனி சஞ்சீவ் பாத்துக்க போறான். சூப்பர்க்கா. சஞ்சீவ் நம்ம கம்பெனியை பாத்துக்க போறது நல்ல ஐடியாமா. சஞ்சீவ் பொறுப்பான ஆளா மாறான்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா. கேட்டியாடி உன் புருஷன் சொல்றத? அந்த சீதா சந்தோஷ் கிட்ட இருந்து பாதி கம்பெனியை பிடிங்கி சஞ்சீவுக்கு கொடுக்கறா. இவனும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்றான். மூசு பையன். ஐடியா நல்லா தான் இருக்கு. டெக்ஸ்டைல் பிசினஸ் இனிமே சஞ்சீவே பாத்துக்கிட்டோம். சரியா சொன்னீங்க மாமா. நாம சொத்தெல்லாம் சந்தோஷ் பேருக்கு மாத்தலான்னு பார்த்தா அந்த சீதா நம்மள முந்திக்கிட்டு மொத்தமா சஞ்சீவ் பேருக்கு மாத்திருவா போல இருக்கே. நாம சீதாவை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இல்ல. நமக்கு இந்த சொத்து இல்ல, பாத்துக்கோ. ஆடிட்டர் சார், சொல்லுங்க மேடம். டாக்குமெண்ட் ஒர்க்க இன்னைக்கே முடிச்சிருங்க. கண்டிப்பா மேடம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. சஞ்சீவ் ஆபீஸ்க்கு போய் இன்னைக்கே பொறுப்பேத்துக்கட்டும். ஓகே மேடம். என்னடி ஸ்ரீஜா, சீதா என்ன குதிரை மாதிரி இவ்ளோ ஸ்பீடா இருக்கா? நம்மளால அவளை ஓவர்டேக் பண்ண முடியாது போல இருக்கே. மா, அத்தை குதிரைனா நான் சிறுத்தை. சொத்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னா அந்த கம்பெனி முதல்ல ஏன் கண்ட்ரோலுக்கு வரணும். சஞ்சீவ், நீ ஆமா. ஆபீஸ் கிளம்ப. ஓகேம்மா. அத்தை, ஒரு நிமிஷம்.
எனக்கும் வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நானும் படிச்சிருக்கேன்ல. சந்தோஷுக்கு சப்போர்ட்டா நானும் கம்பெனியை பாத்துக்கலான்னு இருக்கேன். பரவாயில்லையே, நம்ம பொண்ணு கில்லாடியா தான் இருக்கா. நீ ஆபீஸ் போய் பாக்குற அளவுக்கு என்ன அவசியம்? அதானே, ஆபீஸ்க்குலாம் நீ ஒன்னும் போக வேண்டாம். ஏன் பொண்ணுங்க வேலைக்கு போக கூடாதா? போட்டுங்க. நம்ம பிளான் என்னன்னு தெரியாமலேயே சீதா நமக்கு சப்போர்ட் பண்றா பாரு. சூப்பர். அபி, அத்தை, உனக்கு டெய்லரிங் தெரியும்ல? ஆ. நீயும் சஞ்சீவ் கூட சேர்ந்து கார்மெண்ட் பிசினஸ பாத்துக்கோ. அவனுக்கு சப்போர்ட்டா இரு. என்னடி சீதா இப்படி ட்விஸ்ட் அடிச்சிட்டா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா. படிக்காதவங்க கூட எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ண. இது ஒன்றும் டெய்லர் கடை இல்ல, கார்மெண்ட்ஸ் கம்பெனி. இந்த பிசினஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட அவளால புரிஞ்சுக்க முடியாது. அவ எப்படிமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். அவளை வீட்லயே இருந்து ஒழுங்கா வீடை பாத்துக்க சொல்லுங்க, எனக்கு அதுவே போதும். சஞ்சீவ், என்னடா பேசுற? அபி உனக்கு உதவியா இருப்பா. வேண்டாம் அத்தை. சஞ்சீவ் சொல்றதுதான் சரி. எனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? நான் படிக்காதவ தானே. நான் ஆபீஸ்க்கு போல அத்தை. நான் உங்களுக்கு உதவியா இங்க வீட்லயே இருந்துடுறேன். இன்னைக்குதான் ஸ்ரீஜா அபி அவ பொசிஷன் தெரிஞ்சு ஒரு வேலைக்காரி மாதிரி பேசியிருக்கா. அபி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு அத்தை, தெரிஞ்சுக்கோ. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஆபீஸ்க்கு போல. நான் இந்த வீட்லயே இருந்துடுறேன். அதான் அத்தை, எனக்கு சந்தோஷம். சரிம்மா, உன் விருப்பப்படியே நீ வீட்லயே இருந்துக்கோ. ம். சரி, அப்ப நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. அப்ப நான் வரேன் சார். சரி, தேங்க்யூ. அப்பாடா, நானும் மாப்பிள்ள கூட ஆபீஸ் போறேன். நானும் இன்னையில இருந்து வேலைக்கு போறேன். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குடா மாமா. நல்லா இருக்கா? தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா. இன்னையில இருந்து உனக்கு டிஃபன் கட்டு. ஒரு தத்துவ பாடல் பாடினதுக்கே டிஃபன் கட்டா? இன்னும் லவ் சாங்லாம் பாடினா என்ன பண்ணுவீங்க? 3 வேளையும் கட்டு. 3 வேளையும் கட்டா? என்ன மாமா? மாப்பிள, நம்ம ஆந்தி வேலை ஹோட்டல்ல ஏதாவது டிஃபன் சாப்பிடலாம், வா போலாம். ஏய், எங்க எஸ்கேப் ஆகுற? என்ன ரிவர்ஸ் கியர் போட்டு எடுத்துட்டு போறா? ஆபீஸ் மாப்பிள, போறேன். மாப்பிள, மாப்பிள. எதுக்கு சார் இப்ப திடீர்னு மீட்டிங்? நம்ம சஞ்சீவ் சார் இருக்காருல்ல, அவர் தான் ஆபீஸ் எடுத்து நடத்த போறாரு. அவர் தான் இனிமே நமக்கு எம்டி. ஓ, அப்படியா? மார்னிங் சார். மார்னிங் sir. ஷிட். தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். சஞ்சீவ் சார் தான் இனி நம்ம கம்பெனிக்கு எம்டி. என்ன நீங்க பழைய சஞ்சீவ்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடி ஆபீஸ் எப்படி வேணா இருந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா இனி நான் சொல்றபடி மட்டும்தான் நடக்கணும். இந்த ஆபீஸ்ல ஒரு குண்டூசி விழணும்னா கூட என்னை கேட்காம விழக்கூடாது. ஓகே? இந்த வருஷத்தோட மொத்த அக்கௌண்ட் டீடைல்ஸ், ப்ரொடக்ஷன் டீடைல்ஸ், கான்ட்ராக்ட் டீடைல்ஸ், கிளைண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வித்தின் 1 hour என் டேபிளுக்கு வரணும். ஓகே? தேங்க்யூ. டேய்,
கணக்கு கட்டத்துல ஒரு கட்சியே 2 உடைஞ்சிருச்சு. இவருக்கு 1 ஹவர்ல கணக்கு ஆமா, சொல்லணுமா? ஆமா. என்ன நடக்க போகுது? நம்ம சுந்தரி ஏன் வேலைக்கு வரல உனக்கு தெரியுமா? அத டீ சாப்பிட்டே பேசலாம் வா. சரி சரி. அபி, என்ன சமையல் வாசனை என் ரூம் வரைக்கும் வருது? அப்படின்னு சமைச்சு வச்சிருக்கா? கத்திரிக்காய் கூட்டு. இது என்ன? சாம்பார். ஓ, வடை. பால் பாயசமா? வாழைக்காய் ரசம். என்ன அபி, வகை வகையா இவ்ளோ சமைச்சிருக்கீங்க? அவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் போயிருக்காருல்ல, மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வருவாரு. பால் பாயாசம் வடைன்னு சஞ்சீவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த ஐட்டமா சமைச்சு வச்சிருக்க.